மம்மடி ரைஸே இல்ல ஒரு பிரியாணி ரெசிபி யான் வரையும். மக்களே, நீங்க கேரளா போயிட்டு இந்த கொச்சிலாம் போனீங்கன்னா எல்லாருமே இந்த பிரியாணியை விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அதுல ரைஸ் கிடையாது. இந்த ரைஸே இல்லாத பிரியாணி வந்து எப்படி பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல நல்ல ஒரு தண்ணி விட்டுட்டு இந்த கப்பா அதை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சிருங்க. அது வெந்ததும் தண்ணியில இருந்து எடுத்து தனியா வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அதை வந்து தொலி உரிச்சிடலாம். ப்ரிஃபரபிளி மண் சட்டி பாத்திரத்துல என்ன பண்றீங்கன்னா, பீஃப், ஸ்லைஸ்டு வெங்காயம், அது மேல கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், மஞ்சள் பொடி, காரப்பொடி, தனியா பொடி, பெப்பர் பொடி அண்ட் கரம் மசாலா, கொஞ்சம் வினிகர் போட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஊற விடுது. இது நல்லா ஊறி மேரினேட் ஆயிட்டு கொஞ்சம் நல்லா அந்த பிளேவர்ல இறங்கிடுச்சுன்னா ஒரு நல்ல பெரிய சட்டியில வெளிச்செண்ணெய் போட்டுட்டு அதுல பீஃப் ஊற வச்சது அதுல கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து நீங்க இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து வேக வச்ச கப்பா வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணிட்டு எடுத்து இந்த பீஃபோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்தி குக் பண்றீங்க. இந்த பீஃப் கப்பா நல்லா மிக்ஸ் ஆகிற டைம் இன்னொரு பேன்ல வந்து தேங்காய் எண்ணெயை போட்டு அதுல கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்த கப்பா பிரியாணி மிக்ஸ் மேல எடுத்து போட்டு வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு கலக்கிறீங்கன்னா கப்பா பிரியாணி ரெடி. இந்த மாதிரி ரெடியான அந்த கப்பா பிரியாணிய ஒரு கேரளா ஷாப்ல சுட சுட எடுத்து ஒரு வாழல போட்டு அதுக்கு தொட்டுக்க ஒரு நல்ல ஷாப் ஸ்டைல் பீஃப் மசாலோட ஒரு வாய் எடுத்து வைக்கிறச்சு. മനസ്സിലായോ? മനസ്സിലായി.